ஜூன் 17 திங்கட்கிழமை. நேசகுமாரனானவர். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. மத்தேயு 3:17. பூமியிலேயே அப்படி இருக்கும் போது வானத்திலிருந்து உண்டாகி தேவனுடைய சத்தத்திற்கு எல்லோரும் முழுவதுமாக கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தும் கூட தேவனுடைய கட்டளையாகிய ஞான ஸ்நானத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னைத்தானே தாழ்த்தினார். இயேசு யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே வந்தார். மத்தேயு 3:13. இதுவரை மனம் திரும்புதலுக்கென்றும் பாவ மன்னிப்புக்கென்றும் மட்டுமே யோவான் ஞான ஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுதோ பாவமே அறியாத பரிசுத்தராகிய மேசியா இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. மத்தேயு 3:15 என்றார்.